ஒரு செலுத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே அனைவரும் ஆலயத்துக்கு வெளியே சென்று பவனியிலே கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி திரும்பிக்கோங்க, நீங்க எப்படி வாங்க. ஆரோக்கிய அன்னை நம்முடைய தாய், நம்முடைய பகுதியினுடைய பாதுகாவலை நம்மோடு இருக்கிறாள். ஆண்டுக்கு ஒரு முறை அவளோடு நாம் வந்து மிகவும் நெருக்கமாக அவளுடைய புகழை பாடுகிறோம். அவளுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்ற என்று கூறியிருக்கிறோம். இந்த கொடியேற்றுகின்ற இந்த ஒரு திரு நிகழ்வையும் அதை தொடர்ந்து நடக்கவிருக்கின்ற திருப்பலியிலும் கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிரை பெற்று செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த கொடி ஏற்றுக்கொண்டு நாம் லட்சக்கணக்கான அன்னையின் பக்தர்களோடு இணைந்து இந்த கொடியை நம்முடைய இடத்தில் ஏற்றுகிறோம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்று வேளாங்கண்ணியிலே அன்னையினுடைய அது ஒரு கொடி ஏற்றப்படுகிறது. நம்முடைய சென்னை உயர் மறை மாநிலத்திலே பெசன்ட் நகரில் இது ஏற்றப்படுகிறது. நம்மை சுற்றி இருக்கின்ற பங்குகளில் இது ஏற்றப்படுகின்றது. நம்முடைய பங்கிலேயே பல பகுதிகளில் இன்று காலை 10:30 மணியிலிருந்து நம்முடைய திருத்தலத்திலும் மற்றிருக்கின்ற அந்த ஒரு பகுதிகளிலும் அதை ஏற்றினோம். இந்த வைபவங்களோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு தனி நிகழ்வாக பார்க்காதீர்கள். லட்சக்கணக்கான மக்களோடு நாமும் சேர்ந்து அன்னைக்கு நம்முடைய புகழை இந்த நேரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயா செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்தருளும்.
ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறணும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் அடியாளும் எங்கள் தாயுமாகிய தூய கன்னிமரியாளை எங்களது பாதுகாவலியான ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த கொடியையும் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த கொடியேற்றத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் திருவுருவ கொடியேற்றப்படும் போது தேவரின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா, ஞானத்தை படைக்க தேவனாய் உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா, சிவப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா, ஞானத்தை படைக்க தேவரின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி, தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் சீர்த்திட குற்றவள் நீ அல்லவா, ஐயத்து மாந்தர்கள் துயரம் சீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. திருப்பலி முன்னுரை. அன்பினரை உள்ளங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு ஆண்டவர் என்றால் அன்னை மரியாள் ஆண்டவர் அல்லவா? அரசு என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது. யூதர்கள் வழக்கமாக அரசரின் அன்னையை அரசியாக அழைப்பார். அன்னை மரியாவின் படைப்பிற்கெல்லாம் அரசி என்று நாம் அழைப்பது தகுதியும் நீதியும் ஆகும். நமக்காக பரிந்து பேசுகின்றார். ஆகவே நாம் மிகுந்த நம்பிக்கையோடு அன்னையிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் அன்னையின் வழியில் நாம் எப்போதும் நடப்போம், அன்னையிடம் பரிந்துரைப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். காணா ஒரு திருமணத்தில் வெட்டு ஜாடைகளை திராட்சை ரசத்தால் நிரப்ப
சகோதர சகோதரிகளே, இந்த சிற்றாலயத்தின் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த ஆலயத்தினுடைய எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாளை நம் மத்தியில் சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற ஸ்டானிஸ்லாஸ் சுவாமி கண்ணா அவர்களே மனநிறைவோடு கரங்களை தட்டி வரவேற்போம். தந்தை அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்த பாடியம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அக்கருப்பை வளர்ந்திட ஆசையோடு அருள்வேதி பணிகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காலநிலைக்கு நான் ஏறக்குறைய 2002 அல்லது 2003 அந்த ஆண்டுகளில் இங்கே வந்திருக்கிற ஒரு ஞாபகம் இருக்கிறது. அப்பொழுது இந்த ஏரியாவே ஒரு ஜெகஜோதியாக இருக்கும். என்றால் பல குடும்பங்கள் இங்கே இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு 21 ஆண்டுகளுக்கு ஒருவருக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன். இந்த திருப்பலியானது உங்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் துவங்குகின்ற இறைவன் அன்னையின் வழியாக நம்மிடம் விரும்புகின்ற ஒரே ஒரு கருத்து என்னவென்றால் நாம் மனம் மாற வேண்டும். Amen.
நானே தள்ளிட்டு போவேன். சாமி ரைட்டாக பேர் அப்படியே தள்ளிட்டு போகிற சமயத்தில் அப்போ அவங்க கூட பேசிட்டே போவான். அப்போ அந்த வயசானவங்க அவங்களுக்கு வந்து எந்தெந்த மக்கள் எல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்னார்களோ அந்த மக்கள் எல்லாம் கடவுள் இருக்கிறார் என்று வழிபடுவதை நான் இந்த இடத்தில் மட்டும்தான் பார்க்கிறேன். அன்னையினுடைய திருத்தலங்கள் அன்புக்குரியவர்களே புதுமைகளுக்காக போகுது. மிகப்பெரிய புதுமை என்னவென்று சொன்னால், நாத்திகமாக இருக்கின்ற ஒரு இடத்திலே, அதிலும் தமிழகத்தை நாம் சொல்ல வேண்டுமா, பெரியார் மண்ணை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா, நம்முடைய கழகங்களை பற்றி சொல்ல வேண்டுமா? அதாவது கடவுள் இல்லை என்ற கோட்பாடே நம்முடைய ஒரு கோட்பாடாக ஏற்று வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தில் அந்த அன்னையானவருடைய பிரசன்னம் கடவுள் இருக்கிறார் என்பதை உரத்த குரலில் அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். நம்ம நாத்திகர் என்றுதானே கூப்பிடணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னையா எந்த அளவுக்கு மீண்டும் நாம் அந்த இறைவன் மேல் இருக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையும், இறைவன் நம்மோடு இருக்கிறார்